காலத்தின் சுவடுகளையும் சமூகத்தின் மாற்றத்தையும் திரையில் பதிவு செய்யும் திரைப்படம் இயல், இசை, நாடகம், தொகுப்பு என பல்வேறு பரிணாமங்களில் திரையில் பிரதிபலிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட திரைப்படம் உருவாக காரணமாக இருக்கும் ஆளுமைகளை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது திரைக்கு பின்னால். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பவர் திரைப்பட பாடலாசிரியர் திரு செங்கதிர் வாணன் அவர்களை தான். வாருங்கள், அவருடைய திரைத்துறை அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திச்சது மிகவும் மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? எனக்கும் ரொம்ப சந்தோஷம். மக்கள் டிவிக்கு, மக்கள் தொலைக்காட்சிக்காக நம்ம ஒரு இலக்கிய கவிஞனாக ஒரு பேட்டி கொடுக்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போது முதல்ல ஒரு இசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுடைய மனநிலையை மட்டும்தான் குறிக்கும். ஒரு ஃபோக் சாங்காக இருக்கட்டும், ஒரு மெலடி சாங்காக இருக்கட்டும், நமக்கு ஒரு மனநிலையை கொடுக்கும். ஆனால் பாடல் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு முறையில் வரிகள் அப்படிங்கிறது பல்வேறு பரிணாமங்களை கொடுக்கும். ஒரு கருத்தாக இருக்கட்டும், ஒரு ஆழ்ந்த சிந்தனையாக இருக்கட்டும், மக்களுமே சரி ஒரு அந்த வரிகளை கேட்கும் பொழுது தான் மெய் மறந்து போகிறதா இருக்கட்டும், எதையுமே சிந்திக்க தொடங்குவாங்க. உங்களுக்கு இது மேலே எப்படி ஆர்வம் வந்தது? நம்முடைய முன்னோர்கள் நிறைய பேர் ரொம்ப எளிமையாக நிறைய பாடல் கொடுத்துருக்குறாங்க. பாட்டை கேட்கும்போதே மனசில் ரொம்ப மனசை தைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நிறைய தொடர்ந்து நம்மளும் அதை போல் எழுதணும், நம்மளும் அது போல் மக்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்தே திரைப்பட பாடல்கள் நிறைய கேட்டு வளர்ந்தவன் நான். அதனால் எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு, ஈர்ப்பு. நான் பள்ளி பருவத்திலேருந்தே நான் கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னுடைய 8வது வகுப்புலேருந்து நான் கவிதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பள்ளி இறுதி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் 11th SLC 11வது வகுப்பு பள்ளி இறுதி ஆண்டு. அதில் நான் ஒரு பள்ளி பிரிவு உபச்சாரம்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஃபேர்வெல் டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கவிதை எழுதி நான் படிச்சிருந்தேன். அதான் என்னுடைய முதல் கவிதை அரங்கேற்றம். எல்லோரும் ரொம்ப பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு பிறகு நிறைய திரைப்பட பாடல்கள் கேட்குறது, பத்திரிகைகளுக்கு நிறைய கவிதைகள் எழுதுறது, அப்படி என்னுடைய பயணம் தொடர ஆரம்பிச்சது. இப்போது பள்ளி பருவத்திலே கவிதை எழுத தொடங்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி உங்களை திரைப்படத்தில் நம்ம கவிதை எழுதலாம் அப்படின்ட்டு எப்படி நீங்கள் வீட்டெல்லாம் சமாளிச்சுட்டு சென்னை எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்க? திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுன்றது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. கொஞ்சம் போராட்டங்கள்லாம் நிறைய தான் இருக்க செய்யும். பட் நான் படிக்கிற காலத்திலேயே நூலகத்துக்கு நிறைய அடிக்கடி போகும்போது எல்லோரும் பலவிதமான பத்திரிகைகள் எடுத்து பார்ப்பாங்க. வாராந்திரி, மாதவ இதில் நான் இலக்கிய பத்திரிகைகள் மட்டும் எடுத்து பார்ப்பேன். அப்போல்லாம் முல்லைச்சரம், தர்சினி, சங்கொலி அப்படின்னு சில சிற்றிலக்கியங்கள்னு சொல்லுவாங்க. சிற்றிலக்கிய இதழ்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பத்திரிகைகள் அங்கே நிறைய இருக்கும். அதை யாருமே தொடமாட்டாங்க. மற்ற மக்கள் தொடமாட்டாங்க. அதனுடைய ஆர்வம், கவிதை ஆர்வம், கவிதை பற்றி தெரிஞ்சவங்க தான் அதை பற்றி எடுப்பாங்க. நான் போய் நிறைய கவிதைகள் படிப்பேன். அப்போ கவிதைகள் படிக்கும்போது வரிகள் நல்லா இருக்குது, கருத்து நமக்கு புரியுது. இது மாதிரி நம்ம ஏதாவது கவிதை எழுதணும், பத்திரிகையில் வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நிறைய அவருடைய முகவரியை குறிச்சிக்கிட்டு நிறைய பத்திரிகைகள் கவிதை எழுதி அனுப்புவேன். முதல் பத்திரிகை நம்முடைய பேரும் படைப்பும் பத்திரிகையில் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். இப்போது சின்ன வயசுலேயே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நிறைய பாடல்கள் கேட்பேன், நல்ல கருத்துள்ள பாடல்கள்லாம் கேட்பேன் அப்படின்னு சொன்னீங்க. யாரை பார்த்து முதலாக உங்களுக்கு இதை நம்ம எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு? ஒரு கவிதை நடையில் எழுதணும், இல்லை எளிய நடையில் எழுதணும், எந்த ஆர்வம் உங்களுக்கு முதல்ல வந்துச்சு? நிச்சயமாக கவிதை நடையிலேயே எளிய நடையிலேயோ என்னுடைய திரைப்பட பாடலுக்கு குருநாதராக, மானசீக குருநாதராக நான் நினச்சிட்டு இருக்குது வாலி ஐயாவை தான். வாலிப கவிஞர் வாலி தான். அவருடைய பாடல் என்னை முதல்ல ரொம்ப ஈர்த்தது. பல்லாயிரம் பாடல் பண்ணியிருக்காரு. நான் எந்த பாட்டில் அவருடைய பாட்டில் மயங்கிட்டேன்றதுக்கு சொல்ல வரேன். பேசும் தெய்வம்னு ஒரு படம். அந்த படத்தில் நான் அனுப்புவது கடிதம் அல்லன்னு ஒரு பாட்டு. அதில் சரணம்ன்ற போர்ஷன்லாம் வரும். நிலவுக்கு வான் எழுதும் கடிதம், நீருக்கு மீன் எழுதும் கடிதம், மலருக்கு தேன் எழுதும் கடிதம், மங்கைக்கு நான் எழுதும் கடிதம் அப்படின்னு வரும். ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ இதை படிக்கும்போது ஒரு பெரிய இதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு தேவை, அதாவது விரிவுரையாளர் தேவை, டிரான்ஸ்லேஷன், நம்ம விளக்கம் சொல்கிறதுக்கு விரிவுரை சொல்கிறணும் அவசியம் இல்லை. அது கேட்கும்போதே படிக்காத பாமரனுக்கும் அது புரியும். அந்த அளவில் ரொம்ப எளிமையாக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவ்வளோ எளிமையாக இருக்குது, நல்ல பெரிய விஷயமாகவும் இருக்குது,
பெரிய விஷயத்தை இவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டு சொல்லியிருக்கிறாங்களேன்ற அதுலேருந்து எனக்கு ரொம்ப இந்த மாதிரி நம்ம படத்துக்கு பாட்டு வரணுன்ற ஆர்வம் எனக்கு அப்போவே வந்துருச்சு எனக்கு. இப்போ நீங்க ஒரு பாடல் எழுதியிருப்பீங்க, அதாவது பாசக்கார பையன் ஒரு திரைப்படத்துல வந்து அப்பாவுக்காக ஒரு பாடல் எழுதியிருப்பீங்க. அந்த பாடல் வந்து முதல்ல வந்து அம்மா பிள்ளைக்காக பாடுற மாதிரி இருக்கும். அதே பாட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு வெர்ஷன்ல வேற மாதிரி இருக்கும். இந்த பாடலை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? எப்படி வேணால் அதாவது ஒரு பாட்டுக்கு பல ரகம்ன்ற மாதிரி மாற்றி மாற்றி பாடலாம். இவங்களுக்கு ஒருத்தருக்கு அந்த மாதிரி பண்ணணுன்றக்க இன்னொருத்தர் கேட்டால் அதுக்கு அவங்களுக்கு வேறு மாதிரி பண்ணலாம். சிச்சுவேஷன் சொல்லுவாங்க, சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க, அப்படியே மாற்றி பண்ணலாம். கற்பனை தானே, எப்படி வேணால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இயல்பாகவே எல்லாரும் ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே காதல் கவிதைகள் இந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சது? அது ஏதோ கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அதை நான் அதிகம் படிக்கலை. இலக்கியமோ எம்ஏ பிஏஓ எம்ஏஓ பிஎல்டி எம்எட் அதெல்லாம் எதுவும் படிக்கலை. பள்ளி இறுதி ஆண்டு அவ்வளோதான். அது மட்டும் படித்தா அது வகுப்பில் சொல்லி கொடுக்குற அடிப்படை இலக்கணங்களோட சரி, அந்த ஓசை நயம் அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது உங்களுடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்பாக்காக எழுதியிருப்பீங்க, ஒரு பக்கம் அம்மாக்காக எழுதியிருப்பீங்க, இன்னொரு பக்கம் பிள்ளைக்காக எழுதியிருப்பீங்க. இந்த ஒரு ஜானர் அப்படிங்கிறத தாண்டி ஜல்லிக்கட்டுக்காக தமிழ் மீது ஒரு பற்று கொண்ட ஒரு பாடல் எழுதியிருப்பீங்க. இந்த மாதிரி எல்லா ஜானர்லையுமே அதாவது ஒரு பற்று, நம்ம ஒரு பாசமாக இருக்கட்டும் பற்றாக இருக்கட்டும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களே வந்து நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஒரு நடிகனாகப்பட்டவன் எப்படி பலதரப்பட்ட வேஷங்கள் எடுத்து நடிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு கவிஞனும் பல சிந்தனைகளோட பல கருத்துக்களுக்கும் நம்ம பாட்டு எழுதியாக ஆகணும். ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம் சமுதாயத்தில் எதுவாக இருந்தாலும் நம்ம பாட்டு பண்ணலாம். காதல், வீரம், இலக்கியம், இயற்கை, எதை பற்றி ஒன்று எழுதலாம். இப்போது உங்களுக்கு இந்த ஒரு துறையில் வந்து நிறைய ஆண்டுகால அனுபவம் இருக்குது. இப்போது முதல்ல அதனால் கேட்குறேன், இப்போ வந்து உங்ககிட்ட ஒருத்தங்க ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை வந்து ஒரு இமேஜினரியாக எடுத்துப்பீங்களா? அதாவது அந்த கதையை மனசில் எடுத்துப்பீங்களா, இல்லை வந்து அதை மெட்டாஃபராக எடுத்துப்பீங்களா, ஒரு உருவகம் பண்ணி நீங்கள் அதை எடுத்துப்பீங்களா? அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். கதையை பற்றி நமக்கு முழு கதையை நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, நடிகர்கள்ட்ட சொல்லுவாங்க. பாடல் எங்கே வருதுன்ற சிச்சுவேஷன் சொல்லுவாங்க, சூழ்நிலை, கதை சூழ்நிலையை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். ஒரு டூயட்டுன்னு சொல்லிடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரலாகவும் பண்ணிவிடுவோம். சில நேரங்களில் இது இப்படி வேணும் அப்படி வேணும்னு அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். இப்போது நீங்கள் சொன்னீங்க அவங்க எப்படி கேட்குறாங்களோ அவங்க டூயட்னு சொன்னால் அது பண்ணி தருவோம், காதல்னு சொன்னால் இப்படி பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது நீங்கள் ஒரு பாடல் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது இயக்குனருக்கு அதில் வந்து சில முரண்பாடுகள் இருக்கும், இல்லை இதில் நான் எதிர்பார்த்தது வரல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நேரங்களை நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க? அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி எழுதுறது தான் கவிஞருடைய வேலை. ஒரு நடிகர் எப்படி இயக்குனருடைய திருப்திக்கு வரைக்கும் 10 டேக் எடுக்கிறாங்களோ 50 டேக் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி எழுத்தாளர்களும் கவிஞர்களும் இசையமைப்பாளர் இயக்குனர் பூரண திருப்தி அடைகிற வரைக்கும் எழுதி கொடுக்கணும். மாற்றங்கள் என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய வேலை. இப்போது நம்முடைய தமிழ் மொழி அப்படிங்கிறது ஒரு கவிநயம் மிக்க ஒரு மொழி. அதாவது சில பேர் எதுகை மோனையோடு எழுதுவாங்க, சில பேர் அதில் என்ன கதை சொன்னாங்களோ அதை வச்சு எழுதுவாங்க. உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிக்கும்? திரைப்படத்துக்கு ரொம்ப டீப்பாக இலக்கணமெல்லாம் தேவையில்லை. ஓசை நயம், சந்தம்னு சொல்லுவாங்க, மெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணினா போதும். சொல்கிற கருத்து நமக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடணும். அது காதலாக இருக்கட்டும், சோகப்பாட்டாக இருக்கட்டும், சந்தோஷமான பாட்டாக இருந்தாலும் கதையின் கதாபாத்திரங்களையும் ஒட்டி மெட்டுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை போட்டு நம்ம பூர்த்தி பண்ணி கொடுத்தாலே போதுமானது. இப்போது இயல்பாகவே இந்த கவிதை எழுதுகிறவங்க, பாடல் எழுதுகிறவங்க இவங்க எல்லாருமே வந்து தனிமையை விரும்புவாங்க. தனிமையில் தான் எனக்கு நிறைய விஷயம் தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நான் வந்து ஆக்சுவலாக பள்ளி பருவங்களில் தனிமையாக தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு விளையாட்டில் கூட ஆர்வம் கிடையாது. பள்ளியில் வந்து எல்லா பிள்ளைகளும் என்னோட படித்த பசங்கள்லாம் விளையாட போயிடுவாங்க. நான் தனியாக ரூமில், நான் ஹாஸ்டலில் படித்தேன். தனி ரூமில் மாடியில், மொட்டை மாடியில் வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு ஏதோ சம்திங் எழுதிக்கிட்டு இருப்பேன். அப்படி தனிமையாக தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் பக்தி பாடலாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பஸ்ஸில் போகும்போது எழுதிட்டு போவேன். பஸ்ஸில் 1000 சத்தங்கள் வரும், முன் சீட்டு பின் சீட்டு, நிற்கிறவன் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரையோ என்னோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் எதையும் கேர் பண்ணவே மாட்டேன். ஒரு நோட் எடுத்து நம்ம பக்தி பாட்டு எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, இப்போ நம்ம வடமணிலேருந்து பாரிமனை வரைக்கும் போகிறோம்னு சொன்னால் ஏதாச்சும் எழுதிக்கிட்டே போயிடுவேன். அதே போல் வரும்போது எழுதிட்டு வந்துடுவேன். ஒரு சாங் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுதான் ரஃப்பாக எழுதுவேன். ஃபேர் பண்ணுறதுன்றது அப்புறம் பண்ணாலும் கூட
அவசர கதின்னு சொல்லிட்டு கிறுக்கல் கையெழுத்து டாக்டர்கள் எழுதுகிற மாதிரி கிறுக்கல் கையெழுத்து எழுதிடுவேன். அது எனக்கு தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க, இவன் என்ன எழுதுறான்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு அது புரியாது. பட்டு நான் அப்படி எழுதி அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவசரத்துக்கு பண்ணுறதும் உண்டு. இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது இப்போ இருக்க இளைஞர்களுக்கு ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன பண்ணால் இந்த மக்கள் இதே வந்து இந்த புத்தக வாசிப்புடைய அருமை தெரியும், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இன்றைக்கு புத்தகம் வாசிக்கிற நம்ம புத்தக திருவிழா நடக்கும்போது ஏகப்பட்ட கூட்டங்களை வருது. லட்சக்கணக்கான மக்கள், இளைஞர்கள், குடும்ப தலைவிகள், சிறுவர்கள், மாணவர்கள், மாணவிகள் எல்லாரும் வராங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனாலும் ஒரு செய்தித்தாள் படிக்கிறதுக்குள்ள ஆர்வம் இல்லை. மாதாந்திரி, வார பத்திரிகைகள் படிக்கிறது ரொம்ப மக்கள் ஆர்வம் குறைஞ்சி போச்சு. நூலகம் போய் படிக்கிறதும் கிடையாது. எந்த நூலகத்துலேயுமே எல்லாமே காற்றோட்டமாக தான் இருக்குது. எங்கேயும் வந்து நிறைய பேர் போய் படிக்கிறது கிடையாது. ரொம்ப அதிகமாக படிக்கிறவங்க, சில தகவல் தேவைப்படுறவங்க மட்டும்தான் போய் தேடி போய் பிடிச்சி படிக்கிறாங்க. ஆனால் மக்கள் வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அது என்றைக்கும் நல்லது. நம்ம தனிமையும் சோகமோ எல்லாத்துக்கும் அது நமக்கு அது பக்கபலமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது நீங்கள் பேசும்பொழுது சொன்னீங்க, நான் வந்து கிறுக்கி தள்ளி போயிட்டே இருப்பேன், டிராஃப்ட் வந்து நான் போடவே மாட்டேன் அப்படின்னு போட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கதை சொன்ன உடனே எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் சில பேர் எனக்கு ஒரு விஷயம் இதில் வரணும் அப்படின்றத வந்து ரொம்பவே ஆழ்ந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் இதில் எந்த மாதிரி ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பு. எல்லாரும் பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு டைப்பாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் அப்படி பழகிட்டேன். நான் 4 பேர் பேசிகிட்டு இருந்தாலும் கூட நான் எழுதணும்னு நினச்சேன்னா எழுதிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனிமையாக இருந்தாலும் எழுதுவேன். சில நேரங்களில் தனிமையாக இருக்கும்போது எழுதுவேன். இப்போது நீங்கள் எழுதின பாடல்லையே உங்களுக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு வரிகள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினேன் நான், ஆனால் மக்கள்கிட்ட நல்ல ரீச் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன பாடல்? கஷ்டப்பட்டு இது வரைக்கும் எதுவும் அப்படி பண்ணாது. இல்லை, இயல்பாக இயற்கையாக வந்த விஷயங்கள் தான். நமக்கு மெட்டு கொடுத்துருவாங்க. சில நேரங்கள் எழுதி கொடுத்து அவங்க மெட்டை வைப்பாங்க. சில நேரங்கள் மெட்டு கொடுத்துருவாங்க, நம்ம எழுதுவோம். அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி முதல்ல நான் எழுதி மெட்டு போட்டதான் பாடல் தான் அதிகமாக இருக்குது. அதில் வந்து இந்த எல்லாரீஸ்வரி பிரபலை பாடகி அவங்க பாடினது, ஆடி மாதம் பிறந்தாலே ஆத்தாவன் கோவிலிலே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது ரொம்ப எளிமையாக ஈஸியாக எழுதி தான் மெட்டு போட்டாங்க. ரொம்ப நல்லா வந்தது. இப்போது நீங்கள் சொன்னீங்க எழுதி தான் அதை மெட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு எழுதி மெட்டு போடுறது பிடிக்கும், சில பேருக்கு அந்த இசைக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். மெட்டுக்கும் நான் எழுதுவேன், நான் காட்சி அமைப்புக்கு சொன்னாலும் எழுதி கொடுப்பேன். ரெண்டுமே எனக்கு அனுபவம் இருக்குது, பயிற்சி இருக்குது. மெட்டுக்கேற்ற நிறைய பேருடைய நிறைய இசைப்பாளருடைய மெட்டுக்கு நான் பாட்டு பண்ணியிருக்கேன். சௌந்தரியன் சார், நம்ம பாசக்கார பையன்னு ஒரு படம், அந்த படத்தில் விக்னேஷ்வரன் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துக்காக பண்ண பாட்டு வந்து மெட்டுக்கு போட்டது. அவரோடு சேர்ந்து, அவரும் ஒரு இசை கவிஞர் தான். அவரோடு சேர்ந்து நானும் உட்காந்து அந்த பாட்டு ஒரே மெட்டுக்கு 2 பாட்டு பண்ணிடணும். இப்போது திரைப்படத்தில் வந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர் வந்து வாலி அவர்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த கவிதையில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் குருநாதர்கள் இருக்காங்களா? கண்டிப்பாக. நான் வந்து என்னுடைய பள்ளி பருவத்தில் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. பள்ளிக்கூடம் முடித்ததுமே மெரினா கடற்கரையில் கடற்கரை கவியரங்கம்னு ஒரு அமைப்பு இருந்தது, இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்குது. அதில் வந்து திருவள்ளுவர் சிலைக்கு பின்னாடி வட்டமாக கவிஞர்களாக உட்காந்து கவிதை படிப்போம். அதனுடைய நிறுவனர் தான் கவிஞர் பொன்னடியான் பேர். அவர் தான் என்னுடைய குருநாதர், என்னுடைய குருநாதர். இலக்கியத்துக்கு அவர் தான் என்னுடைய தந்தை மாதிரி. எனக்கு ரொம்ப நல்லா ஊக்குவிப்பு பண்ணுவார். என்னுடைய நல்லா தட்டி கொடுத்து ஆதரவு கொடுத்து என்னை கவிதை எழுத ஊக்குவிச்ச என்னுடைய முதல் ஆசான் அவர் தான். எனக்கு ரொம்ப நல்ல மனிதர். பாவேந்தர் பாரதிதாசனுடைய சீடர் அவர். இப்போ வந்து பொதுவாகவே நம்ம தமிழ் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் பாட்டு வந்து எப்போவுமே ஹிட் ஆகும். அப்பாக்கள் பாட்டு வருது அப்படின்னு அதை தாண்டி அம்மாக்கள் பாட்டு நம்ம எது எழுதினாலும் எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகிடும். ஆனால் நீங்கள் வந்து இது இரண்டுமே நீங்கள் எழுதியிருக்கீங்க, அம்மாக்கும் பாட்டு எழுதியிருக்கீங்க, அப்பாவுக்கும் பாட்டு எழுதி. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாடல் எழுதுறது எல்லாத்துக்குமே எழுதலாம். அம்மாவுக்கு எழுதலாம், அப்பாவுக்கு எழுதலாம், தாத்தா பாட்டி எல்லா கேரக்டருக்குமே எழுதலாம். இயற்கைக்கு எழுதலாம், இந்த மரங்களுக்கு எழுதலாம், செடி கொடி புல்வெளி எல்லாத்துக்குமே எழுதலாம். பாட்டு எழுதுறதுன்றது கற்பனை கண்ணோட்டம் தான். நம்ம எந்த ஒரு பொருளை பார்த்தாலும், பூவை பார்த்தாலும், காயை பார்த்தாலும், கனியை பார்த்தாலும் அதை பாட்டு பண்ணலாம், பாட்டாக எழுதலாம். அது வந்து எப்படி சொல்கிறோன்றதான் முக்கியம்.
என்ன சொல்கிறோன்றதை விட எப்படி சொல்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பூவை பார்த்தாலும் பாட்டு எழுதலாம், புல்லை பார்த்தா கூட பாட்டு எழுதலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இதை தாண்டி மக்கள் கிட்ட வந்து ஒரு வரவேற்பு இருக்கணும் இல்லையா? இதை வந்து நம்ம செஞ்சாதான் மக்கள் வந்து இதை ஏத்துப்பாங்க அப்படின்னா, ஒரு பாடல் ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் அதை என்னெல்லாம் நம்ம பண்ணணும்? அதை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வழிமுறைன்னு ஒன்று இருக்குது. ஒன்று இசையால் செய்யணும், இல்லை அச்சகம் மூலியம் பத்திரிகை மூலியமாக பிரிண்ட் அவுட் பண்ணி பண்ணணும். நான் எழுதின ஒரு கவிதை ஒரு பத்திரிகையில் அட்டைப்படத்தில் வந்திருக்கு. பூட்டிய வீட்டுக்குள் பெண்ணின் அழுகுரல் திறந்து பார்த்தபோது கணவன் எங்கே கேட்டபோது பெண் விடுதலை பற்றி பேச போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு அவள் சொன்னால் அதை ஒரு கவிதையை பண்ணியிருந்தேன். அதுபோல் ஹைக்கூவில் ஒரு நல்ல கவிதை பண்ணியிருக்கிறேன். பேச்சுவார்த்தை கோப்பின் மீது மண்டை ஓடு அப்படின்னு ஒரு ஹைக்கூ கவிதை. அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை இருந்தபோது, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தபோது போர் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போது அந்த கவிதை பண்ணும்போது அதுவும் பாராட்டப்பட்டது. இப்போது ஒரு சாதாரண ஒரு கவிதை அப்படிங்கிறத தாண்டி ஹைக்கூ கவிதைகள் வந்து மக்களிடம் வந்து ஈஸியாக போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? மக்களிடம்ன்றது பொதுவாக மக்களுக்கு வந்து கவிதை படிக்கிறது ரொம்ப இஷ்டம். சிறுகதை படிப்பாங்க, நாவல் படிப்பாங்க. கவிதை படிக்கிறதுன்றதுக்கு ஒரு தனி மக்கள் இருக்கிறாங்க. கவிதை ரசனைன்றது எல்லாருக்கும் வராது. பாட்டு கூட கேட்டுருவாங்க. ஆனால் கவிதை நூலை கூட கொடுத்தோம்னாக்கா சும்மா கொடுத்தா கூட யாரும் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. கவிதையை அதெல்லாம் வேண்டாம் சார், யார் படிக்கிறது, எங்களுக்கு பெருசாக ஒன்று படிக்கிறது. இப்போ ஒன்று எனக்கு தெரிஞ்சு பாரதியார் காலத்திலிருந்து நூற்றாண்டு காலமாக எந்த ஒரு கவிதையுமே கம்பராமாயணம் மாதிரி செய்யுள் நடிகளை கிடையாது. எல்லாமே எளிமையாக தான் இருக்குது. அப்படி இருந்தும் கூட கவிதை படிக்கிறதுக்கு மக்களுக்கு ஆர்வம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதனால் நம்ம மக்களை பற்றி கவலைப்படும். அது கவிதை ரசனை உள்ளதான் எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி கவிதை படிப்பாங்க. இப்போ உங்கள் பள்ளி பருவம் பற்றி சொன்னீங்க, உங்கள் குருநாதர் பற்றி சொன்னீங்க. ஆனால் இந்த முதல் திரைப்பட வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி கிடைச்சிது? திரைப்பட வாய்ப்புகள் அவர்களுக்கு அமையக்கூடிய வழிவகைகள் அமையும். என்னுடைய முத்துலிங்கம் ஐயா வந்து எனக்கு ரொம்ப ஆதரவு, அதாவது ஊக்குவிப்பாக இருப்பார். நல்ல தம்பி, நல்லா எழுதுறீங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. என்னுடைய முதல்ல நான் எழுதின வானையில் பரவி வானை நிரப்பிய வண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கேன். அந்த கவிதை தொகுப்புக்கு ஐயா முத்துலிங்கம் அவர்களும் நண்பர் பழனி பாரதி அவர்களும் நான் வந்து பாடலாசிரியர் தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். அந்த சங்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் நண்பர் தமிழமுதன் அவர்களும் வாழ்த்துறை கொடுத்துருக்குறாங்க. அணிந்துரை வாழ்த்துறை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து என்னை பற்றி அவங்க மனசில் பட்டது சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து வாய்ப்புகள் வர்றதுன்றது அவங்களுடைய முயற்சிகள், தொடர்புகளை பற்றி. திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்புகள் ரொம்ப முக்கியம். ஒருத்தரோட ஒருத்தர் லிங்க் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இத்தனை ஆண்டு காலம் இந்த துறையில் வந்து நீங்கள் இருக்கீங்க. இப்போது விருதுகள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், செடி மரம் கொடி எதை பார்த்தாலும் நான் கவிதை எழுதுவேன், என்னுடைய பங்களிப்பை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் திரும்ப நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? விருதுகள் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விருதுகள் அவங்களுடைய படைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி, முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிறது உண்டு. அதுதான் நம்ம வந்து எதுக்காகவும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய படைப்புகள் சிறப்பாக இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் விருதுகள் தானாக தேடி வரும். நம்ம எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது நீங்கள் எழுதுனதுலே உங்களுக்கு மிகவும் பிடித்த வரிகள் இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் இருக்குது, யாருக்கிட்டாலும் நான் முதல்ல இந்த கவிதையை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் எந்த கவிதை வரிகளை சொல்வீங்க? கவிதைகள் மனசில் இருக்குது. நான் ரொம்ப கொஞ்சம் நினைவாற்றல் அதிகமாக வச்சுக்கிறது இல்லையே. அன்னன்னைக்கு எழுதிட்டு அப்பப்போ மறந்துடுவேன். ஒரு கவிதை எழுதி முடித்ததுமே அதை மறந்துடுவேன். என்னுடைய ஞாபக சக்தி அவ்வளோதான். அடுத்த கவிதை என்னன்னு யோசிப்பேனே தவிர, எதை பற்றி எழுதலான்னு தான் யோசிப்பேனே தவிர, இதை எழுதின கவிதைன்ற மாதிரி சில கவிஞர்கள், மூத்த கவிஞர்கள், சிறப்பான கவிஞர்கள் நிறைய பேர் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். எனக்கு அந்த எழுதின கவிதைகள் நினைவாற்றல்ன்றது கொஞ்சம் குறைவு தான். இப்போ உங்களுடைய புத்தகங்கள் வந்து நான் படிச்சிருக்கேன். அதில் வந்து அது எளிய நடையில் இருக்குது, ஆனாலும் எதுகை மோனையில் இருக்குது. இது வந்து ஒரு சவாலான ஒரு விஷயமா உங்களுக்கு இல்லையா? மக்களுக்கு புரியவும் வைக்கணும், அதே சமயம் நம்முடைய மொழியை வந்து நம்ம அதில் திணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து நான் பயிற்சி பட்டறை தான். கவிதை பட்டறைன்னு சொல்கிறோம் இல்லையா? தமிழ் கவிஞர் மன்றம்
அவங்க எனக்கு ஊக்கப்படுத்தினாங்க. ஒரு கவிதைனா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி அடிப்படை இலக்கணங்கள் தான். எதுகை மோனை, ஓசை நயம், அதை வச்சு நாங்கள் பாட்டு கவிதைகள் பண்ணுவோம். அது நிறைய கவிதைகள் படிக்கிறோம். 10 கவிதைகள் படிக்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் ஒரு கவிதை எழுதலாம். ஏன்னா அது நம்மளை எழுத வைக்கும். இப்போ கவிதை அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்க முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் எதை பார்த்தாலும் கவிதை எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சில பேர் இருந்தாலும், இன்னும் சில பேர் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு கவிதை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது இரண்டையும் நம்ம எப்படி ஒரு சாதாரண மக்களாக நாங்கள் எடுத்துக்கிறது, இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா? கவிதைங்கிறது நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான். இப்போ இயல்பாகவே வந்து இலக்கணம் தெரிஞ்சவங்க தான் கவிதை எழுதணுமா அப்படிங்கிற முறையில் கேட்குறேன். அப்படிலாம் கிடையாது. யார் வேணால் எழுதலாம். அதாவது இலக்கணம் இலக்கியம் தெரிஞ்சவங்க வந்து செய்யுள் மாதிரி எழுதுவாங்க. ஆனால் எல்லா தமிழாசிரியர்களும் எல்லா தமிழ் பேராசிரியர்களும் கவிதைகள் நிறைய எழுத மாட்டாங்க. அவங்களுக்கு அது வர்றதில்லை, என்னவோ தெரியல. ஆனாலும் அது குறைவாக படித்த 8வது படித்த 10வது படித்த படிப்பு ஏட்டறிவை விட உலக அறிவுன்னு ஒன்று இருக்குது, அனுபவ அறிவுன்னு ஒன்று இருக்குது. மனிதனை படிக்கணும், நூல்கள் நிறைய படிக்கணும் தேவை தான். இருந்தாலும் மனிதனை ஒருத்தர் நம்ம நேர்களை ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 10 பேரை சந்திக்கிறோம்னு சொன்னால் அவர்களை பற்றி புரிஞ்சுக்கணும், படிக்கணும். யாருக்கு என்ன பிடிக்கும், யாருக்கு என்ன பிடிக்காது, அவனுடைய குணம் என்ன அப்படின்ற மாதிரி மனிதனை படித்தாலே ஏகப்பட்ட கவிதைகள் வரதான் செய்யும். இப்போ நீங்க முன்னாடி பேசும்பொழுது வாலி ஐயாவை பத்தி பேசுனீங்க. இப்போ முன்னாடி இருந்த கவிஞர்கள், அதாவது வாலி ஐயாவா இருக்கட்டும், கண்ணதாசன் ஐயாவா இருக்கட்டும், ஒரு தமிழ் கவிதை அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு தமிழ் கவிதை, அதாவது பிற மொழி சொற்கள் இல்லாத ஒரு கவிதைகளா வந்து கொடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படிங்கிறது வெறும் கேட்கறதுக்கு மட்டும், அந்த மியூசிக்காக மட்டுமே கேட்குறாங்க. சில பேர் லிரிக்ஸ்ல பிற மொழி சொற்களா கலந்து எல்லாமே பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இன்னொருத்தருடைய படைப்புகளை பற்றி நம்ம கருத்து சொல்கிறதுக்கு அவ்வளோ சரி கிடையாது. இருந்தாலும் இசையமைப்பாளர்கள் அப்படி கேட்குறாங்க, இயக்குநர்கள் அப்படி கேட்குறாங்க. நமக்கு அந்த அந்த படைப்பு தந்தவங்க கிட்ட போய் கேட்டோம்னா மக்கள் விரும்புகிறாங்க, மக்கள் கேட்குறாங்க, மக்கள் இதை தான் விரும்புகிறாங்க, ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இதை தான் விரும்புகிறாங்க, இயக்குனர் அதை தான் விரும்புகிறாரு, இசையமைப்பாளர் அப்படி தான் கேட்குறாரு, நம்ம என்ன பண்ண முடியும், அதை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மக்கள் அதை சகஜமாக ஏற்றுக்கிற அளவுக்கு இவங்க நம்மளை தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்க. இப்போது முன்னாடிலாம் வந்து நிறைய பேர் கவிதை எழுதுவாங்க, கவிதை மீது நிறைய பேர் ஆர்வம் கொண்டு சென்னை வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ சில பேர் தான் இதுக்காக நோக்கி வராங்க. அப்படி வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கவிதை பாடல்ன்றது இன்றைய இளைஞர்களுக்கு ரொம்ப குறைவு. அதோட நடிக்க போயிடுறாங்க, நடனம் ஆட போயிடுறாங்க, அல்லது இசைக்கருவிகள் இசைக்கு போய்கிறாங்க, அப்படி போயிடுறாங்க. கவிதைக்காகவும் கவிதை எழுதுறதுக்கும் திரைப்பட பாடல் எழுதுறதுக்கும் வர்றவங்க கொஞ்சம் குறைவு தான். மற்ற துறைகளோடு ஒப்பிடும்போது எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குது. அது அவர்களுக்குள்ளே உள்ளிருந்து வரக்கூடிய ஆர்வத்தை பொறுத்தது. நம்ம யாரையும் வந்து திரிக்க முடியாது. நான் கவிதை எழுதித்தான் ஆகணும் இன்றைக்கி யாராவது என்ன சொன்னாக்கா அது கவிதை வராது. அது தனக்குள்ளே இருந்து தானாக பீரிட்டு வரணும். அந்த உணர்வு, கவிதை உணர்வுன்றது அது வந்து உணர்வுபூர்வமாக வரணும். ரொம்ப நன்றி ஐயா. இவ்வளவு நேரம் உங்களுடைய இத்தனை ஆண்டுகால திரைத்துறை பயணமாக இருக்கட்டும், உங்களுடைய கவிதை பயணம், பள்ளி பருவம் முதற்கொண்டு ரொம்ப அருமையாக பொறுமையாக என்கிட்ட தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பான கேள்வியெல்லாம் கேட்டீங்க. நல்ல வாய்ப்பு கொடுத்த மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய பணிவான நன்றி, மகிழ்ச்சி.